நம்ம சிஎஸ்கே அணிக்கு நடந்த அநியாயம், ஐபிஎல் நிர்வாகம் எடுத்த பரபரப்பு முடிவு. இந்த முடிவினால சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய இழப்பு, ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க சிஎஸ்கே உடைய கடைசி போட்டி ஹோம் கிரவுண்டில் வந்து இருக்க போகுது, எல்லாருமே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்தாங்க. அது இல்லாமல் பாகிஸ்தான் இந்தியா வார் நடந்துட்டு இருந்தனால உடனடியாக ஐபிஎல் போட்டிகள் எல்லாத்தையுமே ரத்து செஞ்சு மீண்டும் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் ஐபிஎல் போட்டிகள் வந்து தொடங்கப்படும் சொல்லிட்டு பிசிசியும் ஐபிஎல் நிர்வாகமும் கலந்து ஆலோசனை செய்து ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை வந்து வெளியிட்டாங்க. ஸோ சிஎஸ்கே அணிக்கும் ராஜஸ்தான் அணிக்கும் சென்னையில் போட்டி நடக்க போகுதுன்னு ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்தாங்க. ஸோ ரீஷெடியூல் எப்படா விட போகிறாங்க, போட்டி வேறு நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க, எப்போ வந்து ஷெடியூல் விட போகிறாங்க, எப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிறமா ஒரு பிரேக்கிங்கான நியூஸ் வந்து ஐபிஎல் நிர்வாகம் கொடுத்தாங்க. ஷெடியூலையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவலோட எதிர்பார்த்த சென்னை ராஜஸ்தான் போட்டி நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்க போகுது. 7வது ஹோம் கிரவுண்ட் போட்டி நடக்க போகிறதுனால ரசிகர்கள் வந்து டிக்கெட்டை வாங்கி தலை தோனியும் சரி சிஎஸ்கே வீரர்களையும் சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வந்து ஐபிஎல் நிர்வாகம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஷெடியூலில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 6 கிரவுண்டை மட்டும்தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 6 கிரவுண்டில் தான் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா போட்டிகளும் நடக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபை ஆகட்டும், எலிமினேட்டர் ஆகட்டும், அதேமாதிரி குவாலிஃபை டு ஃபைனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஒரு சில கிரவுண்டில் இருந்து மாற்றி முக்கியமான கிரவுண்டுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறது சிஎஸ்கேவை கடைசியாக ஒரு டைம் நம்ம கோட்டையில் பார்க்கணும் அப்படின்ட்டு. பட் அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்போது ரசிகர்களுக்கு அந்த மனநிலைமை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வார் மட்டும் வராமல் இருந்திருந்தால் இன்றைக்கி ஐபிஎல் போட்டி வந்து கிட்டத்தட்ட குவாலிஃபைக்கு பக்கத்தில் வந்திருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த பிளே ஆஃப் ரேஸில் வந்து யார் யார் உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரம் புல்லுமே வந்து அப்படி அடிதடியாக இருந்திருக்கும், கலகலன்னு இருந்திருக்கும். யார் உள்ளே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட்டை வந்து எகிர வச்சுருப்பாங்க எல்லா போட்டியுமே. அப்படி இருந்து அது எல்லாமே வந்து நம்மளை எகிர வச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அந்த ரீஷெடியூல் வந்து கண்டிப்பாக எந்த அளவுக்கு இம்பேக்டை ஏற்படுத்துது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த கேப் வந்து எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். கொரோனா காலகட்டத்திலும் இதே மாதிரி தான் நல்லாவே போயிட்டு இருந்த ஐபிஎல் திடீர்னு கொரோனா வந்ததுனால உடனடியாக நிறுத்தப்பட்டு ஐபிஎல் வந்து தள்ளி வச்சு மீண்டும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் எல்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்த அணியெல்லாம் வந்து தலைகளாக வந்து வெளியே போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 10-15 போட்டிகளில் நம்ம பார்க்க போகிறோம். பாயிண்ட் டேபிளில் வந்து என்ன வேணால் நடக்கலாம், எதிர்மறையாத திருப்பங்கள் கூட நடக்கலாம். ஆர்சிபி அணி வெளியே கூட போகலாம், மும்பை இந்தியன்ஸ் அணி உள்ளே கூட போகலாம், மும்பை இந்தியன்ஸும் வெளியே போகலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 1 வீக் கேப் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம வந்து ஐபிஎல் போட்டிகள் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம பார்ப்போம். மே 17ஆம் தேதியில் இருந்து ஐபிஎல் போட்டிகள் வந்து நடத்தப்படுவதாக சொல்ல விட்டுட்டாங்க. அதே மாதிரி ஜூன் 3ஆம் தேதி இறுதிப் போட்டி நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த ஜூன் 2ஆம் தேதி ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. 3ஆம் தேதி வந்து எல்லாருமே அவளோட அந்த ஃபைனலை பார்ப்பாங்க. எந்த டீம் போகுது அப்படின்னு எல்லாருக்கு மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பு வந்து கிளப்பியிருக்கு. ஒருவேளை ஆர்சிபி மும்பையெல்லாம் வந்துட்டாங்கன்னா சொல்லவே தேவையில்ல, களகட்ட போகுது ஐபிஎல் அந்த இறுதிப் போட்டியே. ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கேவிற்கு இந்த துரோகம் கண்டிப்பாக வந்து மறக்க முடியாது. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டி சென்னையிலே நடத்திருக்கலாமே, சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதே மாதிரி கிரவுண்டும் சூப்பராக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் ஐபிஎல் நிர்வாகம் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. கண்டிப்பாக இதில் வந்து உள்குத்து இருக்குது அப்படின்றது நமக்கு தெளிவாக வந்து அவங்க காட்டியிருக்காங்க. ஸோ தலை தோனி அவர்களை பார்ப்பதற்கு ரசிகர்கள் டிக்கெட்டை வாங்குறதுக்கு எப்படா வந்து ராஜஸ்தான் போட்டிக்கு நான் டிக்கெட் ஓப்பன் ஆகும், எப்படா வாங்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளோட காத்துட்டு இருந்த நிலமையில இப்படி ஒரு நிலைமையை வந்து உருவாக்கியிருக்காங்க பிசிசிஐ நமக்கு. ஸோ பிசிசிஐ செய்த இந்த செயலை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? ஸோ அதே மாதிரி சென்னை போட்டியை இனிமேல் நம்ம பார்க்க முடியாது. அந்த 2 போட்டி நடக்கும். 2 போட்டி பார்த்தீங்கன்னா ஒன்று அகமதாபாத்தில் நடக்க போகுது, இன்னொன்று வந்து டெல்லியில் நடக்க போகுது. ஆனால் டெல்லியில் வந்து அந்த போட்டி நம்ம கோட்டையில் நடக்க வேண்டிய போட்டி. ஏன்னா வந்து ஹோம் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 போட்டிகளில் 5 போட்டிகளில் வந்து தோல்வி சந்திச்சிருக்கோம். ஸோ அதனால் 7வது போட்டியை கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் சிஎஸ்கே இருந்தாங்க. ஹோம் கிரவுண்டில் நடந்த அந்த தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வச்சிருப்பாங்க அப்படின்னு ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. பட் அது எல்லாமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் நிர்வாகம் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு முடிவோடு தான் இந்த பிரச்சனையை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ தலை தோனி அவர்களை வந்து சென்னையில் வந்து விளையாட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடு தான் கிரவுண்டை வந்து மாற்றிருக்காங்க அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ ஐபிஎல் நிர்வாகம் அப்படி யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த டைம் வந்து கப்படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மும்பையிலேயும் வந்து மேட்ச் போட்டிருக்காங்க. ஸோ மும்பையிலேயும் வந்து எலிமினேட்டரில் குவாலிஃபையரில் ஃபைனல் ஏதாவது
ஒன்று அந்த இடத்துல நடக்க போகுது. அப்படி நடந்தால் அப்படி வச்சுன்னு கண்டிப்பாக வந்து மும்பைக்கு சாதகமாக அமையும். ஸோ அவங்களுக்கு சாதகமாக அமைக்க பார்க்குறாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் போட்டிகளை வந்து நிறுத்திவிட்டு வேறொரு கிரவுண்டுக்கு நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்க வேண்டிய போட்டியை மாற்றிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே உடைய அந்த ஃபைனல் ஹோம் கிரவுண்ட் மேட்சை வந்து யாருக்குமே வந்து பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஐபிஎல் நிர்வாகம் சிஎஸ்கே அணிக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி சென்னை போட்டியை பார்க்க முடியாமல் வருத்தத்தில் இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை போட்டியை வந்து கடைசி போட்டி கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே அவளோட காத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு ஆப்படிச்சாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ மீண்டும் சிஎஸ்கே அணியை அடுத்த ஆண்டு 2026 ஒரு நல்ல கம்பேக்கோட ஹோம் இன்னிங்ஸை நம்ம பார்க்கறதுக்கு அவளோட காத்துட்டு இருக்கலாம். ஸோ தல தோனி அவர்கள் எந்த மாதிரியான பிளானோட அடுத்த சீசன் வர போகிறார் அப்படின்றது நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக அடுத்த சீசனில் ருத்ராஜ் கைக்வாட் மீண்டும் கம்பேக் பண்ணி அவர் தான் வந்து கேப்டன்ஷிப் பண்ண போகிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சிஎஸ்கே அணியின் இந்த ஹோம் கிரவுண்டில் வந்து நம்ம கடைசி போட்டியை பார்க்க முடியாமல் போனதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஐபிஎல் நிர்வாகம் செய்தது சரியா தவறா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பஞ்சாபுக்கும் டெல்லிக்கும் இடையே நடந்த போட்டி பாதியிலே நிறுத்தப்பட்டது தர்மசாலாவில். ஸோ அதனால் மீண்டும் அந்த போட்டியை வந்து மறு போட்டியை வந்து நடத்த வந்து அதிரடியாக உத்தரவிட்டிருக்காங்க. அந்த போட்டி வந்து ஜெய்ப்பூரில் நடக்க போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை வந்து பிசிசிஐ வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா 10 ஓவருக்கு 121 ரன் அடிச்சிருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி. ஸோ அருமையான பிளேஸில் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அது வந்து மிகப்பெரிய ஒரு அடி அவங்களுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஜெய்ப்பூரில் நடக்க போகிற போட்டியில் என்ன வேணா நடக்கலாம். திடீர்னு டெல்லி கூட ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மேட்ச்சு தலைகளாக மாற்றிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ பஞ்சாபுக்கும் இந்த டெல்லி போட்டி ரொம்ப 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 முக்கியமான போட்டி. ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த 2 பேருமே பிளே ஆஃப் ரேஸில் இருக்காங்க. டெல்லி கட்டாயமே ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்காங்க. மேபி டெல்லி அணி ஜெயிச்சா அவங்களும் 15 பாயிண்ட், பஞ்சாபும் 15 பாயிண்டில் இருப்பாங்க. ஒருவேளை பஞ்சாப் அணி ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து 17 பாயிண்டில் டாப் ஆஃப் தி டேபிளில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால தான் பஞ்சாப் அணி உயிரை கொடுத்து தர்மசாலாவில் வந்து அடின்னு பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க சிக்ஸர் மேலே பொழிஞ்சிட்டு இருக்காங்க, ரன் மேலே பொழிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாகிஸ்தானை வந்து இந்திய அணி புளிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. அப்படி இருந்து வந்து பாதியிலே நிறுத்திருந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான போட்டியில் வந்து இப்படி நடந்தது யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அடுத்து மீண்டும் ரீமேட்ச் போட்டாலுமே அந்த போட்டியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. திடீர்னு பஞ்சாப் அணி 100 கூட ஆல் அவுட் ஆகலாம், திடீர்னு டெல்லி அணி கூட ஜெயிக்கலாம், இல்லைனா பஞ்சாப் கூட ஜெயிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை வந்து பிசிசிஐ வந்து ஒரு தெளிவான முடிவோட விளக்கத்தோடு எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு, போட்டி நடத்தலாமா வேணாமா, நமக்கு சேஃபாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த போட்டியை நடத்தியிருக்கலாம். ஸோ முன்னாடி வந்து மழை வந்து கூட கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட எக்ஸ்ட்ரா டைம் கூட போச்சு. அப்படி இருந்தும் பல விஷயங்களை தாண்டி ஐபிஎல் போட்டியை நடத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாதியிலே நிறுத்தப்பட்டது. ஸோ மீண்டும் அந்த போட்டி ஜெய்ப்பூரில் வந்து நடக்க போகுது. அந்த போட்டி கண்டிப்பாக முக்கியமான போட்டியாக இருக்க போகுது. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து உள்ள அப்படின்றது கிளியராக நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான ஒரு இன்டென்ட்டோடு வர போகிறாங்க. ஸோ ஐபிஎல் 2025 சீசன் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் நெருங்கிருச்சு. ஸோ ரிசர்வ்டு ஷெட்யூல் வந்து வெளியிட்டுட்டாங்க. ஸோ மீண்டும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம்.